அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வீடியோ கொடுத்துருந்தோம். மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் போகலாம் அப்படிங்கிறது. 23,500 புட்டு 72 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு போக தான் பார்க்கும் அப்படின்னு. என்ன நடந்தது பாருங்கள். 23 பாருங்கள், இதெல்லாம் ட்ராப். இந்த இடத்துலலாம் வந்து ட்ராப். ஏன் நம்மளை வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கொடுத்து ஏமாத்துறது, இதெல்லாம் அழகாக கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. ஓகே பாருங்கள், 72 கீழே இறங்கும் போது மார்க்கெட் கண்டிப்பாக ஏறி இருக்கும். எகைன் 72க்கு கீழே மார்க்கெட் ஏறி இருக்கும். எகைன் 72 பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் ஏறி தான் இருக்கும். கடைசி வரைக்கும் என்ன இருக்கும், மார்க்கெட்டு இறங்கியிருக்கும் டக்குனு ஏறும், இறங்கியிருக்கும் டக்குனு ஏறும், இறங்கியிருக்கும் டக்குனு ஏறும், இறங்கியிருக்கும். இப்படி தான் ட்ரேட் ஆயிருக்கும் இன்னைக்கு ஃபுல்லாகவே. கரெக்டுங்களா? போய் மார்க்கெட்டை செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து இங்கே வந்து இதை பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. மார்க்கெட்டுக்கான ஒரு இன்ட்டை தான் இங்கே கொடுத்தோம். புரிதுங்களா? சிம்பிள். மார்க்கெட்டு எவ்வளோ சிம்பிளாக நம்ம அணுகிறோம் பார்த்தீங்களா? ஆனால் இதை ஒன்றை மட்டும் ஒரு வேல்யூ மட்டும் வைத்தெல்லாம் பண்ண முடியாது. இது வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அப்படின்றத. அதை வைத்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கணும். புரிதுங்களா? அது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் இதுக்கு பல வேல்யூ இருக்குது. இந்த ஸ்ட்ரைக்குக்கு இங்கேருந்தெல்லாம் ஏன் திரும்புது, இங்கேருந்து ஏன் இது திரும்பணும், இங்கேருந்து ஏன் திரும்பணும் இது கீழே வந்துட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதே போல் அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ஐடென்டிஃபை, மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்குது, இன்றைக்கி சைட்வேஸாக இருக்குமா என்ன எல்லாமே கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் வர்த்தகம் பண்ணணும். அது எல்லாமே எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குங்க. ப்ரீமியத்தில் இருக்குது, எல்லாத்துலேயும் ஸ்ட்ரைக்கில் இருக்குது. ஓகேங்களா? எந்த ஸ்ட்ரைக் என்னன்னு நீங்கள் எல்லாத்துலேயுமே ஐடென்டிஃபை பண்ணி வர்த்தகம் பண்ணணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.